ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். கொண்டக்கடலை வச்சு ஒரு வடை சிம்பிளஸ்ட்டு வேலை நான் பண்ணி காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த வாசனையாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் மனமாக. ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 150 கிராம் கொண்டக்கடலை நான் நைட்டே ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். கழுவி வாஷ் பண்ணியாச்சு, தண்ணியை இழுத்துட்டு வச்சுருக்கேன். அண்ட் வந்துட்டு இது வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற உளுத்தம்பருப்பு. அதுவும் நான் வந்து ஒரு 2 மணி நேரம் தான், நைட்டெல்லாம் ஊற வைக்கல, 2 மணி நேரம் போல் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடவே இருக்கட்டும், ஒரு 3 பெரிய காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு. இதை வச்சு தான் நம்ம ஓகே. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கொண்டக்கடலையை போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா போதுமான அளவுக்கு இருத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு, அதையும் போட்டு ஓகே. இப்போ பாருங்கள், நான் பல்ஸ் மோடில் ஒரு 2 வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம இந்த காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு, அப்புறம் இந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றும் பாதியமாக வாயில் பைட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சிட்டேன். இப்போது நம்ம இந்த வெங்காயம், கருவேப்பிலை இருக்குல்ல, அதை போட்டுக்க போகிறோம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும், 1 ஸ்பூனு டர்மரிக் பவுடர், அதுவும் நம்ம போட்டுக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, ரொம்ப போட்டுறாதீங்க, கரைச்சிட்டு போடு. ஓகே, தேவையான அளவுக்கு தான் பிசைஞ்சு இப்போ நம்ம வந்துட்டு வடைகளாக தட்டி போட போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் வந்து ஆயில் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கொண்டக்கடலை வடைகளை கையிலே தட்டி இப்படி போட்டுருங்க, பார்த்து. சரிங்களா? பாருங்கள், இங்கே பாருங்கள், அவ்வளோதான், வடை பொரிஞ்சிருச்சு. நல்லா சுவையான கொண்டக்கடலை வடை ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாருங்கள், கொண்டக்கடலை மசாலா வடை ரெடி. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கேற்று சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய், see you.